நாம் பொதுவாக எப்போவுமே ரோஜா செடிகளை ஹெச்டி வெரைட்டி மட்டும் வாங்குவோம். வெள்ளை, மஞ்சள், சிவப்புன்னு. ஆனால் ஆன்லைனில் நம்ம ரோஸ் வாங்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான வித்தியாசமான ரோஜாக்கள் நம்ம தோட்டத்தில் பூத்துருங்க. இது ஆன்லைன் ரோஸ் DA44. புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கின இந்த ரோஜா இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குங்க. அடுத்தடுத்து பூக்கும்பொழுது இன்னும் பெரிய அளவில் பூக்கும். இந்த ரோஜா சாதாரணமாக வந்துடுது, க்ரீப்பர் மாதிரி வருதுங்க. இங்கே பாருங்கள், இதோடைய ஐடி கொடுத்துருக்குறாங்க, DA44. இது கொடி மாதிரி போகுது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடியை வாங்கி நட்டு கொடி போன்ற ஒரு அமைப்பு கொடுத்தீங்கன்னா இது அழகாக வந்து நிறைய பூக்களை கொடுக்குதுங்க. இதை ட்ரிம் பண்ணி விட விட நமக்கு மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், எவ்வளோ நீளமான கிளைகள் இருக்குது. புஷ்பாஞ்சலி பிரணபீரில் நிறைய வித்தியாசமான ரோஜாக்கள் கிடைக்கும். நீங்கள் யூஸ்வலாக வாங்குகிற கலரே வாங்காமல் இப்படி சில நிறங்களையும் வகைகளையும் வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த ரோஜாவுக்கான மண் கலவை 1 பங்கு செம்மண், 1 பங்கு கோகோபீட், அரை பங்கு மணல், அரை பங்கு மண்புழு உரம். இந்த கலவையில் நீங்கள் இந்த செடியை வச்சிடலாம். தானாகவே அதற்கு பிறகு நல்லா தொடர்ந்து வளர்ந்துடும். நீங்கள் அடுத்து உடனே உரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நல்ல துளிர்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பூக்கள் பூக்கும் பொழுது நம்ம உரம் கொடுத்தா போதும். ஏன்னா மண் கலவையிலேயே நம்ம உரம் கொடுத்துருக்குறோம், மண்புழு உரம். அதுவே போதுமானது. இப்படி தொடர்ந்து அழகாக பூக்கக்கூடிய வித்தியாசமான அடுக்கடுக்காக எத்தனை அடுக்குகள் இருக்குது பாருங்கள், பெட்டல்ஸ். அந்த மாதிரியான ரோஜாக்களை நீங்கள் வளர்க்கலாம். கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் 2-3 இலைக்கு கீழே வந்து கட் பண்ணிட்டேன் பாருங்கள். காம்புகளை மட்டும் கிள்ளாமல் இப்படி கிளையோடு கட் பண்ணி நாம் அந்த கிளை இருக்கக்கூடிய இடத்துல கற்றாழையை நாம் வச்சிடலாம். அப்படி வைக்கும்பொழுது டைபேக் வராமல் இருக்கும். இப்படியே உங்கள் வீட்டு ரோஜா நல்ல பெருசாக வளர்ந்துடும், நிறைய பூக்களையும் கொடுத்துரும். கப் ஷேப்பில் பூக்குதுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது அடுத்து வித்தியாசமான ரோஜா பேபி ரொமான்டிகா. இதுவும் நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது. இது நர்சரிகள்லேயும் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைன் ரோஸ் ட்ரை பண்ணுங்கள். வித்தியாசமான நிறங்கள் வகைகள் நாம் வளர்த்து நம்ம தோட்டத்தை கலர்ஃபுல்லாக்கிடலாம். நீங்களும் இப்படி வித்தியாசமான நிறங்களை முயற்சி செய்யுங்க. வாரம் ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.